finishes off in style. A magnificent strike into the crowd. இந்த செகண்ட் T20 பிட்வீன் நியூசிலாந்து அண்ட் பாகிஸ்தான் ஹாமில்டன் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. அண்ட் இதுல நியூசிலாந்து கம்ஃபர்டபுளா 21 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. இதுக்கு ரெண்டு பேர் முக்கியமா காரணம். பேட்டிங்ல ஃபின் அலன் ஒரு தரமான இன்னிங் 74 of 41 பால்ஸ் சும்மா பாகிஸ்தான் போலர்ஸ் செஞ்சிட்டாரு பவர் பிளேல. அண்ட் போலிங்ல ஆடம் மிலின் சூப்பர் ஸ்பெல் 4 விக்கெட்ஸ். எப்போ நியூசிலாந்துக்கு விக்கெட் தேவையோ கரெக்டா வந்து எடுத்தாரு. ஸோ இந்த ரெண்டு மேட்ச் வினிங் பர்ஃபார்மன்ஸ்னால வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து ஈஸியா வின் பண்ணிட்டாங்க. பட் பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் சேசிங்ல ஃபக்கர் ஜமான் அண்ட் பாபர் அசாம் இருக்கிறவருக்கும் அந்த ஹோப் இருந்துச்சு. ஏன்னா ரெண்டு பேரும் ஒரு வேற லெவல் பார்ட்னர்ஷிப் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி தப்பான டைம்ல ஃபக்கர் ஜமான் அவுட் ஆயிட்டாரு. அப்புறமா பாபர் அசாம் ஓனர்ஷிப் எடுத்தாரு. பட் ரன் ரேட் பிரஷர் தாங்காம அவரும் 66ல அவுட் ஆயிட்டாரு. சோ இப்போதைக்கு இந்த 5 மேட்ச் T20 சீரிஸ்ல நியூசிலாந்து 2-0 லீட். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். சோ செகண்ட் T20 பிட்வீன் நியூசிலாந்து அண்ட் பாகிஸ்தான் அட் ஹாமில்டன் நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் நியூசிலாந்து 21 ரன்ஸ் வித்தியாசத்துல ஒன்ஸ் அகைன் கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த 5 மேட்ச் T20 சீரிஸ்லயும் 2-0 லீட் பண்றாங்க. எஸ், ஸோ பாகிஸ்தான் வில் பி டிசப்பாயிண்டட். இந்த மேட்ச் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து அமைஞ்சது. ஏன்னா அப்படி ஒரு பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருந்தது பாபர் அசாம் கிட்ட இருந்தும் ஃபக்கர் ஜமான் கிட்ட இருந்தும். பட் ஃபக்கர் ஜமான் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பாபர் அசாம் என்ன வேணாலும் ஸ்ட்ரகிள் பண்ணி கஷ்டப்பட்டு என்ன சொல்றது 6-4 அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. பட் இருந்தாலும் ரன் ரேட் வந்து ஏறிக்கிட்டே போச்சு. அந்த ப்ரெஷர் தாங்காம அவரும் அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் பாகிஸ்தானோட மிடில் ஆர்டர் பத்தி நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். அவ்வளோ வீக்கா இருக்குது மிடில் ஆர்டர். ஏன்னா இஃப்திகார்லாம் வந்து 6-7ல வந்துட்டு இருந்தாரு போன வருஷம்லாம். இப்போ 5ல வரதுனால அவர் அவுட் ஆயிட்டாருன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு மாதிரி நார்மல் பிளேஸா தெரியுறாங்க. யாருமே ஒரு மேட்ச் வின்னர்ஸ் கிடையாது. அதுவே பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய டவுன்ஃபாலா இந்த செகண்ட் T20லயும் போயிடுச்சு. ஹோப்ஃபுல்லி தேர்ட் T20 கொஞ்சம் மூளையை யோசிச்சு ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், முக்கியமா அவங்களோட மிடில் ஆர்டர் பேட்டிங்ல. அண்ட் எஸ், பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க. ஹாமில்டன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிரவுண்டுங்க, மொத்தமே 58 மீட்டர் 59 மீட்டர் தான், சர்க்கிளா இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஹை ஸ்கோரிங் வென்யூ தான், அதுவும் நல்ல கண்டிஷன்ஸ், நல்ல பிளாட் ட்ராக். ஸோ போலிங் எடுத்ததுல திருப்பியும் ஒன்றும் தப்பு இல்லை. அண்ட் அட் த சேம் டைம் நியூசிலாந்து 194 அடிச்சாங்க. பட் ஒரு டைம்ல 220 240 அடிச்சிருப்பாங்கன்னு நினைச்சோம். ஏன்னா 15 ஓவர்ஸ்க்கு 150 ரன்ஸ் இருந்தாங்க. அந்த ஸ்டார்ட் ஃபின் அலன் வேற லெவல் 74 of 41 பால்ஸ். அதாவது அவரோட இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா கிளியரா தெரியுங்க. அதாவது விக்கெட் ஓடுறத பத்தி அவர் கவலைப்பட மாட்டாரு. ஹி இஸ் கோயிங் டு அட்டாக், அவ்வளவுதான். லிட்டரலி நான் அட்டாக் தான் பண்ண போறேன். நான் வந்து இங்க டொக்கு டிக்கெல்லாம் கிடையவே கிடையாது. நான் அக்ரெசிவா விளாட போறேன். வந்தா பாகியம் விட்டா லேக்கியம் அப்படின்ற மாதிரி தான் வந்து விளையாடுறாரு அவரு. பட் பேட்ல மட்டும் பால் பட்டுச்சுன்னா சும்மா கிட்டத்தட்ட 90-100 மீட்டர் பால் 6 போகுது. அது மட்டும் உண்மை. அதுவும் இந்த ஹாமில்டன் போட்டி கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சும்மா நார்மலா பேட்ல தூக்கி விட்டீங்கனாலே 6 போக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதை சூப்பரா யூஸ் பண்ணி ஒரு தரமான 74 ரன்ஸ் அடிச்சாரு ஃபின் அலன். அண்ட் எஸ், கான்வேயோட ஃபார்ம் ஒரு கன்சர்னா தான் இருக்கு நியூசிலாந்துக்கு. லாஸ்ட் ஒரு 6 மாசமா அவர் கிட்டத்தட்ட எல்லா ஃபார்மேட்லயுமே திணறாரு. அட் த சேம் டைம் கேன் வில்லியம்சன் செம்மையா ஸ்டார்ட் பண்ணாரு. அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு. அதனால அவரால் கண்டினியூ பண்ண முடியல. அண்ட் மிடில் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் பிளேயர்ஸ்லாம் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆனாங்க ஆக்சுவலா நியூசிலாண்டுக்கே. ஏன்னா பாகிஸ்தான் ஒரு செம்ம கம்பேக்குங்க. லாஸ்டா வந்து ஹாரிஸ் ராஃப் வந்து ஒரு சூப்பர் ஸ்பெல் போட்டார் லாஸ்ட் 2 ஓவர்ஸ். அதனால எங்கேயோ போற ஸ்கோரை ஒரு 194 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. அதுக்கு கண்டிப்பா நம்ம பாகிஸ்தானை பாராட்டியே ஆகணும். ஏன்னா 15 ஓவர்ஸ் 153 போது அடுத்த 5 ஓவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் இந்த சின்ன போட்டி கிரவுண்ட்ல டெஃபினட்டா ஒரு 60-70 ரன் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் பாகிஸ்தான் வந்து ஜஸ்ட் 40 ரன்ஸ் தான் கொடுத்தாங்க, விச் இஸ் அ கமாண்டபிள் எஃபர்ட் சீரீஸா. அண்ட் 185 கண்டிப்பா இந்த கிரவுண்ட்ல சேஸ் பண்ணலாங்க. ஈவன் தோ பாகிஸ்தான் ஓபனர்ஸ் சீப்பா அவுட் ஆகி விட்டுட்டாலும் ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் 17 for 2 இருந்தாங்க. பட் சம பார்ட்னர்ஷிப் அந்த பக்கம் ஃபார்ம் ஆயிட்டு இருந்தது. பாபர் அசாமும் ஃபக்கர் ஜமான்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஈஸியா சாண்டர் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ன்றதுனால அவரை மடக்கி 2 6 அவுட் ஆகுது. ஓவர்ல மொமெண்டம் அப்படியே சேஞ்ச் ஆச்சு. அப்புறம் டெரிஃபிக்கா விளையாடிட்டு இருந்தாரு. ஆஹா, இந்த மனுஷன் நின்னா மேட்சை முடிச்சிருவான் போல இருக்கு. ஒரு பக்கம் பாபர் அசாம் அவரோட கிளாஸை காமிச்சிட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் T20லயும் ஒரு 50 போட்டாரு, இதுலயும் ஒரு 50 போட்டாரு. ஸோ ஃபார்முக்கு வராரு ஆக்சுவலா பாபர் அசாம். அது மட்டும் கிளியரா தெரியுது. சச் அ கிளாசி பார்ட்னர்ஷிப் அது. பட் ஃபக்கர் ஜமான் அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் அந்த மிடில் ஆர்டர் இருக்கு பாத்தீங்களா, டபுன்னு ஒரு 2-3 விக்கெட் தொடர்ந்து போயிடுச்சு. ஸோ மொத்தமா 4 விக்கெட் அவுட் ஆஃப் நோவேர் வந்து பாகிஸ்தான் விட்டாங்க. அங்கேயே ப்ரெஷர் ஆயிடுச்சு. ஈவன் தோ பாபர் அசாம் அப்பப்போ ஒரு 4-6 அடிச்சாலும் ரன் ரேட் ஏறிட்டே தான் போயிட்டு இருந்தது. அங்கதான் பாகிஸ்தான் மொக்கையா மாட்டினாங்க. ஏன்னா லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி கண்டிப்பா அவங்களோட மிடில் ஆர்டர் வந்து இவங்க யோசிக்கணும்னு. பட் அதே மாதிரி மிடில் ஆர்டர் தான் போனாங்க. இந்த மேட்சும் ஆக்சுவலா உதவ வாங்கிட்டாங்க. அண்ட் பாபர் அசாம் அந்த ஒரு ப்ரெஷர் தாங்காம ரன் ரேட் எங்கேயோ போயிட்டு இருந்ததுங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவர் அடிச்சுதான் விளையாடி ஆகணும், வேற ஆப்ஷனே கிடையாது. அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் எந்த ஹோப்புமே கிடையாது. எல்லாருமே சுத்துறாங்க அவ்வளவுதான். தவிர எந்த ஒரு லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேனும் நின்று நான் கடைசி வரைக்கும் அடிக்கிறேன்ற லெவலுக்கு மிடில் ஆர்டர் லோவர் ஆர்டர் பாகிஸ்தானுக்கு இப்போதைக்கு இல்ல. அன்பார்ச்சுனேட்லி நவாஸ் ஷதாப் கான்லாம் இன்ஜுரி ஆயிட்டாங்க. இருந்தா அவங்களாம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருப்பாங்க இந்த மாதிரி ஒரு சேஸ்ல. பட் பாகிஸ்தான் நிறைய விஷயங்கள் யோசிக்க வேண்டியது இருக்கு. ஷஹீன் அஃப்ரிடி as a கேப்டனா நிறைய சேலஞ்ச் ஃபேஸ் பண்றாரு. அதான் நான் திருப்பி சொன்ன மாதிரி பிரான்சைசி கிரிக்கெட் பண்றது வேற, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பண்றது வேற. கொஞ்சம் அப்பப்போ டென்ஷன் ஆறாரு, வைடு கொடுக்கலாம் அம்பையரோட சண்டை போடுறாரு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப்டனுக்கு அறிகுறி கிடையாது. ஹோப்ஃபுல்லி அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பீங் கேப்டன் வந்து
நம்ம தான் வந்து ஃப்ரண்ட்ல முன்னாடி வந்து நிக்கணும். சில விஷயங்கள்லாம் நம்மளை பார்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்க பிளேயர்ஸ் தெரிஞ்சுக்கணும். நம்மளே வந்து சில விஷயங்களை தாண்டி மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது. அதுதான் அஃப்ரிடி தெரிஞ்சுக்கணும். அண்ட் பாகிஸ்தான் டெஃபினட்டா சீரிஸ் வின் பண்ணணும். அடுத்த ஒரு 3 T20 வின் பண்ணாதான் முடியும். அண்ட் நியூசிலாந்துக்கு 3 T20 ஏதாவது 1 வின் பண்ணா போதும் சீரிஸ் வின் பண்ணிடுவாங்க. ஸோ நியூசிலாந்துக்கு தான் அட்வான்டேஜ் நிறைய இருக்கு கோயிங் அஹெட் அந்த 3rd T20. பாகிஸ்தானுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு மண்டே உடைக்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.